வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிவ்யூ பெட்டி. நான் பார்கோ K7. டிராகன் படத்தோட ரிவ்யூ இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பொதுவாக ரிவ்யூ பார்க்குறவங்களுக்கு தெரியும், இது வந்து ஏதோ ப்ரிப்பேர்ட் பண்ணி வச்சுட்டு இது பண்ணுற மாதிரி பாயிண்ட் போட்டு சொல்கிற ரிவ்யூலாம் கிடையாது. நான் பார்த்து என் மனசுக்கு பட்டது தான் இந்த ரிவ்யூ. அண்ட் அந்த படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்க்க போன மென்டாலிட்டியும் சொல்லணும் இல்லையா? ஸோ அதனால தான் நான் எப்படி இதை என்ஜாய் பண்ணேன்னு தெரியும் இல்லையா? இந்த படம் ட்ரெய்லர் பார்த்த உடனே நடா வழக்கம் போல் ஏதோ பொறுக்கி பசங்க லவ் பண்ணிட்டு சுற்றுறானுங்க, அவனுங்கள ஒரு ஹீரோ மாதிரி காமிச்சிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படம்லாம் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் இருந்தாலும் சரி, ஓமை கடவுளே படம் எடுத்திருக்காங்க அஸ்வத் மாரிமுத்து, சரி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போகலாம் அப்படிங்கிறதுனால இந்த படம் நான் போய் பார்த்தேன். ஸோ இப்போ இந்த படம் எப்படி இருந்தது, இதோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்வத் மாரிமுத்து அவரோட 2வது படம் ஓமை கடவுளைக்கு அப்புறமா அவர் டைரக்ட் பண்ணி பிரதீப் ரங்கநாதன், மிஷ்கின், KS ரவிக்குமார், ஸ்னேகா, அனுபமா பரமேஸ்வரன் அப்படின்ட்டு அப்புறம் விஜய் சித்து, ஹர்ஷத் கான் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் நடித்து இந்த படம் வந்து வெளியே வந்திருக்கு. கௌதம் மேனனும் இருக்கார் இந்த படத்தில். அஸ்வத் மாரிமுத்துவே இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோலும் பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி இருந்தது, இதோட கதை என்ன அப்படின்னா, வந்து காலேஜ் ஸ்கூல்லலாம் வந்து அப்படியே படித்து முடிச்சாச்சு, காலேஜ் போனாலே ஜாலி தான் அப்படின்னு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் காலேஜில் வந்து கெத்தா சுற்றுறது இன்னும் கெத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் காலேஜ் காலேஜ் லைஃப் முடியறதுக்கு முன்னாடியே வந்து அதுலேருந்து வெளியேற்றப்படுறான். அவனோட வாழ்க்கையில் என்னென்ன சிக்கல்களை எல்லாம் சந்திக்கிறான், படிப்போட அருமை அவனுக்கு எந்த விஷயத்து மூலமாக எப்போ தெரிய வருது அப்படிங்கிற ஒரு விஷயமும், லைஃப்பில் நீ ஒரு ஃபெயிலியர்னு பலர் சொல்லவும் ஒரு ஷார்ட்கட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரூட்டை அடைகிறான். அண்ட் அந்த இடத்துல ஒரு செக்கு வந்து ஒரு நபர் வைக்கிறாரு. அதுக்கப்புறமா தன்னோட வாழ்க்கையில் என்ன நடக்குது, அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் வந்து தொடர்ந்து தக்க வச்சுக்கிறான்னா இல்லைன்னா அவன் வாழ்க்கையில் என்ன நேரிடுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இதுலேயும் முக்கியமாக எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸை நோக்கி வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிலருக்கு ஃபெயிலியர் நேரிடுது. அந்த ஃபெயிலியரில் அப்படியே உக்காராமல் அந்த இடத்துலேருந்து திரும்பவும் சக்ஸஸை நோக்கி எழுந்தாலே ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதில் வந்து ஒரு மெசேஜாக வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைனர் கதை. ஸோ ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்த விஷயத்துக்கும் படத்தில் நீங்கள் பார்க்க போகிற விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஒரு மைண்ட் செட். நான் போய் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்த ஒரு விஷயம். ஸோ அதனால் ஒருவேளை நீங்களும் என்னடா பொறுக்கி பசங்க மாதிரி இருக்கானுங்களே, இதெல்லாம் ஒரு க்ளோரிஃபை பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் பார்க்காம இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் மெயின்லி இந்த ரிவ்யூ. ஸோ இந்த படம் ஓவராலாக எப்படி இருந்தது அப்படின்னா, வந்து இதில் வந்து நல்லா எஸ்பெஷலி பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு தனுஷை பார்க்குற மாதிரியே இருந்தது. ஈவன் தோ அது வந்து இன்டென்ஷன் கிடையாது அப்படின்னாலும் எனக்கு வந்து பார்க்கும்போது தனுஷை வந்து பார்த்த மாதிரியே இருந்தது. அடுத்த தனுஷ் வந்தாச்சோ, அடுத்த சிவகார்த்திகேயன் வந்தாச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் கூட வந்துச்சு. ஸோ ஆக்டிங் வைஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியுமே வந்து இந்த லவ் டுடேல பார்த்துருந்தோம். ஸோ இந்த படத்துலையும் ஆக்டிங் நல்லா இருந்தது, எமோஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் இந்த சந்தானம் போயாச்சு, விவேக் நம்ம கூட இல்லை. ஸோ அந்தந்த ஒரு மெயினான காமெடியன்லாம் வந்து நம்மளை விட்டு போயாச்சு. அண்ட் காமெடியனாகவும் இப்போ நிறைய பேர் நடிக்கலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் விஜய் சித்து ஆகட்டும், ஹர்ஷத் கான் ஆகட்டும், ஒரு அந்த இடத்த வந்து ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. இனிமேல் வரப்போகிற படங்களில் இந்த காலேஜ் சம்மந்தமான படங்களோ இல்லை ஒரு யங்ஸ்டர் படம்னாலும் அதில் இந்த ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்டு குரூப் வந்து கிடைச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. ரொம்ப ரெகுலராக வந்து விஜய் சித்தோட விலாகில் நான் பார்த்ததில்லை அப்படின்னாலும் பார்த்துருக்கேன், அப்பப்போ வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஃபன் வந்து ரொம்பவே நல்லா இருந்து, டிராகன் கூடவே குட்டி டிராகனாக வந்த ஹர்ஷத் கானோட அந்த இடம்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்து. ஜஸ்ட் லைக் தட் ஃபேட்மேன் ரவீந்தர் ஆகட்டும், அப்புறமா தெரிஞ்ச முகங்கள் இங்கே அங்கே அப்படின்ட்டு சும்மா யூஸ் பண்ணாமல் நல்லா எல்லாரையுமே நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அந்த ஒரு விதத்தில் இந்த டைரக்டரை வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டணும். அண்ட் லியான் ஜேம்ஸோட மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்தது, ரசித்து பார்க்க முடிஞ்சுது. ஈவன் தோ சில பாடல்களில் வந்து முன்னாடில டயலாக்ல தான் வந்து கெட்ட வார்த்தை, இவ்வளோ பாடல்லே வந்து கெட்ட வார்த்தை வந்துடுச்சு. ஸோ அந்த விஷயங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்க முடியலனாலும், பட் இது வந்து ஒரு பசங்களுக்கான படம், ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான படம். ஸோ ரொம்பவும் பெரியவங்கள்லாம் வந்து ஆஹா ஓஹோ
ரொம்ப இதுவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் போய் உக்காந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி நேரிடும். இந்தியாவில் மேபி எல்லா இடத்துலையும் பீப் போட்டிருப்பாங்க. மேபி சில இடங்கள்லாம் இங்கே வந்து பெரிய மீ பீப் 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 அப்படின்னு தான் டைலாக்லாம் கேட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே யூஎஸில் வந்து பீப்லாம் கிடையாது. ஸோ எல்லா வார்த்தைகளும் ரொம்ப சரளமாக தான் வந்து இங்கே தேட்டரில் வந்து வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஹெட்ஸ்அப் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் வந்து பாப்பா அப்படின்னு குட்டி பையனை கூட்டின்னு உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் டைலாக் வந்துச்சுன்னா ஷாக் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக அந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ இது பியூர்லி ஒரு என்டர்டைனர் மூவி வித் குட் மெசேஜ், யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படம். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் வந்து தேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. நீங்கள் ஒருவேளை ஆல்ரெடி பார்த்தாச்சு அப்படின்னாலோ இதுக்கு மேலே பார்க்க போகிறீங்கன்னாலோ எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட்ஸ் அபவுட் இந்த ட்ராகன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெயர் காரணமும் நல்லா இருந்தது. அண்ட் இந்த பொறுக்கித்தனமான ஒரு லுக்கு, மேபி அந்த டேர்ம் நான் யூஸ் பண்ணக்கூடாது, பட் ரொம்ப கண்ணா பின்னான்னு முடி விட்டுலாம் சுத்தம் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப பேன்னு சுற்றுற அந்த ஹேர் ஸ்டைல் இந்த படத்தில் வச்சிருக்கிறதுக்கான ஒரு ரீசனையுமே வந்து நல்லா தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. தட்ஸ் அபவுட் ட்ராகன் அண்ட் குட்டி ட்ராகன். அண்ட் சிம்புவோட பாட்டும் நல்லா இருந்தது. சிம்புவோட ஒரு பாடல் அது நல்லா இருந்தது. சிம்பு கொஞ்சம் நடிப்பா ரொம்ப நாள் ஆச்சு படத்துல எல்லாம் பார்த்து. அடுத்த ரிவ்யூவில் சீக்கிரமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.